உயிர் பிரியலாம், அன்பு பிரியாது. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு 10 மாச குழந்தை தேவதைய பத்தி பேசப் போறோம். அவ பேரு ஆலின் ஷெரின் ஏப்ரஹாம். கேரளா பெண்ணு. சமீபத்துல நடந்த ஒரு சாலை விபத்துல திடீரென்னு மரித்து போனா. இந்த செய்திய நீங்க டிவில பார்த்திருக்கலாம், செய்தித்தாள்ல வாசிச்சிருக்கலாம். அந்த குழந்தையோட உயிர் பிரிந்த அந்த துக்கமான நேரத்திலயும் பெற்றோர் ஒரு உன்னதமான முடிவை எடுத்தாங்க. அவளோட உடல் உறுப்புகளை தானம் செஞ்சாங்க. கேரளா அரசு கூட முழு அரசு மரியாதையோடு அந்த ஃபுல் ஸ்டேட் ஹானர்ஸ் அவளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துனாங்க. நீங்க அதெல்லாம் டிவில கூட பார்த்துருக்கலாம். அந்த குழந்தைக்கு மதம் தெரியாது, ஜாதி தெரியாது, வடக்கும் தெரியாது, கிழக்கும் தெரியாது. ஆனா அந்த குழந்தை போகும்போது ஒரு மிக பெரிய பாடத்தை நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கா. அது என்னன்னு சொன்னா, அலினோட இதயம், அந்த வால்வ்ஸ், நுரையீரல், சிறுநீரகம் இன்னைக்கு நாங்க 5 பேர் உடம்புக்குள்ள துடிச்சிட்டு இருக்கு. அந்த உறுப்புகள் அந்த நாங்க 5 பேர்கிட்டயும் ஜாதி சான்றிதழ கேட்கல. அவங்க என்ன கடவுள கும்பிடுறாங்கன்னு கேட்கல. அது வெறும் உயிரை மட்டும்தான் கொடுத்துச்சு. இதுதான் நம்ம பாராட்டக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. நம்ம சமூகம் ரொம்பவே விசித்திரமானது. எப்படின்னு சொன்னா, அ அ படிப்பை பத்தி பேசுறோம், எவ்வளோ படிச்சிருக்கோன்னு, கலாச்சாரத்தை பத்தி பேசுறோம். ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன அழுக்கை வச்சிருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரன் வேற மதம்னு அவன்கிட்ட ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிக்க யோசிக்கிறோம். ஆனா அதே ஆளு ஹாஸ்பிட்டல்ல ஒரு கிட்னி கொடுக்கறதுக்கு வந்தா சந்தோஷமா வாங்கிப்போம். என்ன ஒரு முரண்பாடு இது! உடம்பு நல்லா இருக்கும்போது தான் ஜாதி, மதம் எல்லாம் ஞாபகம் வரும். ஆனா உயிருக்கு போராடும்போது எல்லாரும் ஒண்ணுதான். அந்த இன்னொருவர் என்ன ஆகுறாரு நமக்கு? ஒரு நல்ல சகோதரனா மாறிடுறாரு. சகோதரனா தெரியிறாரு. அந்த டைம்ல தான். பைபிள் சொல்லுது, மனிதன் தேவனோட சாயல்ல படைக்கப்பட்டவன்னு. அப்போ ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் எப்படி வெறுக்க முடியும்? சொல்லுங்க நீங்களே. ஒரு டாக்டரு ஒரு இதயத்தை மாத்தி வைக்கும்போது, அவர் வெறும் சதையோ, ரத்தத்தையோ மாத்தல. தேவன் கொடுத்த ஒரு பொக்கிஷத்தை மாத்தி வைக்கிறார். நம்ம எல்லாருடைய பசியும் ஒண்ணுதான், கவலையும் ஒண்ணுதான். ஒரு அம்மாவோட பாசம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜாதி, மதம்னு எது மாறினாலும் மனுஷனோட உணர்ச்சிகள் என்னைக்குமே மாறாது. அதை எப்போதுமே நம்ம மனதுல வச்சுக்கணும். நம்ம ரத்தம் ஒரே சிவப்பு தான். பிராமணனா இருந்தாலும் சரி, தலித்தா இருந்தாலும் சரி, இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் யாரா இருந்தாலும் உள்ள ஓடுற ரத்தம் ஒண்ணுதான். தேவன் பிரிக்காத போது நாம பிரிக்கிறது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. குட்டி தேவதை ஆலின் ஒரு பாலமா, ஒரு பிரிட்ஜா மாறிட்டா. ஒண்ணு சேராத பல குடும்பங்களை அவளோட உறுப்புகள் ஒன்று சேர்த்திருக்கு. உறுப்பு தானம் அப்படிங்கிறது வெறும் மருத்துவம் கிடையாது. அது உண்மையான மனிதாபமானம் என்று சொல்லலாம். உண்மையான மனிதாபிமானம். நாம செத்து போகும்போது எதையும் எடுத்துட்டு போகிறது இல்ல. ஆனா இங்கு விட்டுட்டு போற அன்பும், நாம கொடுத்த உயிரும் தான் நம்மள வாழ வைக்கும். இனிமேலாவது சுவர் எழுப்புகிறதை நிறுத்துவோம். ஆஹ் இன்னுமாக மதத்தாலையும், பணத்தாலையும்
நம்ம பிரிஞ்சு நிற்காம ஒருத்தர் தேவையை இன்னொருத்தர் புரிஞ்சுப்போம். ஆலின் கொடுத்த அந்த வெளிச்சம் நம்ம எல்லார் வீட்டிலையும் எரியட்டும். ஜாதி மதத்தை விட மனுஷத்தன்மை தான் பெருசு. எம்மதம் சம்மதம் என்று சொல்கிறது போல எல்லா மனுஷரும் ஒண்ணுதான். அதுவே உண்மையான பக்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அன்பு மட்டும்தான் உலகத்தையே மாற்றும். நன்றி.